இந்த கருப்பனை கூட்டிகிட்டு போ உனக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லத்துக்கு. முட்டியை மட்டும் வாங்கிட்டு வருவான், கடையில் அகப்ப வாங்க மாட்டான். பெருங்காட்டுச்சாமி மாங்கலப்பட்டியில் இருக்கு, சிலை இல்லாமல் மறந்தே அதுக்கு அடையாளம். பூசாரி நாங்கள் தான். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வஞ்சிநகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நெல்லுக்குண்டுப்பட்டி அதிகார கோட்டை அழகனாச்சி அம்மன் ஆலயத்தில் தனி பிரகாரமாக அமைந்துள்ள பெருங்காட்டு கருப்புசாமி பற்றிய காணொளி பதிவு இது. தன் மண்ணின் வரலாறு, தன் குல வரலாறு, தன் குடும்ப பாரம்பரியம் அறிந்தவன் தன் பாட்டன் பூட்டன் சறுக்கி வீழ்ந்த இடங்களை கவனமாக கடந்து தன் பரம்பரையை அடுத்த உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறான். வரலாறு அறியாதவர்கள் தன் முன்னோர் சறுக்கிய அதே இடத்தில் தானும் சறுக்கி கால வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பல தலைமுறையாக காலச்சக்கரத்திற்குள் தேங்கி நிற்கிறார்கள். நம் மண்ணில் பூர்வ குடிகள் அனைவருக்கும் குலதெய்வங்கள் வாயிலாக அவர்கள் குடும்ப பாரம்பரியம் வழி வழியாக கற்பிக்கப்படுகிறது. எனவே தன் குடும்ப வரலாறு அறிய வேண்டின் குலதெய்வ கதைகளை கேளுங்கள். உங்கள் பரம்பரையின் ஆணி வேரை பிடித்து உங்கள் குல தர்மங்களை அறியலாம். அப்படியாக நமது ஊரும் நமது அழகனாச்சி அம்மன் ஆலயமும் பல சமுதாயத்தினருக்கு ஆணிவேராகவும் நாகரிக தொட்டிலாகவும் இருந்து வருகிறது. இங்கிருந்து பல்வேறு சமுதாயத்தினர் காலமாற்றத்தின் காரணமாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பல்கி பெருகி பல தலைமுறைகள் தாண்டியும் தமது குல தெய்வத்தை தேடி நமது ஆலயத்திற்கு வருகின்றனர். அப்படியாக பல ஊர்களில் வாழும் மக்கள் இன்றைக்கும் தேடி வரும் நெல்லுக்குண்டுப்பட்டி அதிகாரக்கோட்டை அழகனாச்சி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பெருங்காட்டு கருப்புசாமி பற்றிய காணொளி இது. பெருங்காட்டு கருப்புசாமி அமைந்துள்ள இடங்கள் எல்லாமே பெரிய காடு இருக்கும் இடமாகவும் இந்த கருப்பு தெய்வம் அந்த காட்டினை பார்த்தபடி இருக்கும்படியே அமைக்கப்பட்டுள்ளது. நமது அழகனாச்சி அம்மன் ஆலயத்திற்குள் உள்ள மற்ற சாமி பிரகாரங்கள் அனைத்தும் அம்மனை பார்த்து இருக்கிற மாதிரியே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பெருங்காட்டு கருப்பர் மட்டும் அதற்கு மாறாக காடுகளை பார்த்த மாதிரி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்பது பெருங்காட்டு கருப்பரின் தனித்தன்மையை காட்டுவதாக உள்ளது. முற்காலங்களில் பெருங்காட்டு கருப்பின் பார்வைக்கு உட்பட்ட காடுகளில் தங்கள் தேவையின் காரணமாக வேட்டையாட, விறகு எடுக்க, பக்கத்து ஊர்களுக்கு பயணம் செல்பவர்கள் என பல்வேறு காரணங்களுக்காக காட்டிற்குள் செல்பவர்கள் இந்த பெருங்காட்டு தெய்வத்தை வணங்கி தன்னை காட்டிற்குள் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து காக்குமாறு வேண்டி சென்றிருக்க வேண்டும். அங்கனம் இந்த பெருங்காட்டு கருப்பு என்பது நமது மண்ணின் பூர்வீக தெய்வமாகின்றது. மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்களுக்கு உட்பட்ட நமது ஆலயத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் பெருங்காட்டு கருப்பருக்கு சில ஊர்களில் வழிபாடு செய்யப்படுகிறது. வேற பெருங்காட்டு சாமி இந்த ஏரியாவில் வேற எங்கெங்க இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? பெருங்காட்டு சாமி மாங்கலப்பட்டியில் இருக்கு, அந்த போற வழியில் சிலை இல்லாம மறந்தே அதுக்கு அடையாளம். சரி சரி. வேற மணி அடிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கு காப்பரப்பட்டி பால் பண்ணையில் இருக்கு, அதுக்கும் உருவம் இல்லை. அழகனாச்சி அம்மன் கோவில் மட்டும்தான் இந்த சிலையினுடைய வடிவம் பெருங்காட்டுக்கு உருவம். ஆனால் அங்கெல்லாம் அரிவாள், வேல் போன்றவை மட்டுமே கருப்பு தெய்வத்தின் அடையாளமாக வைக்கப்பட்டு இன்று வரை அந்த கிராம மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் நமது அழகனாச்சி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பெருங்காட்டு கருப்பருக்கு அரிவாள் தூக்கியபடி பெரிய மீசையுடன் சிலை வைக்கப்பட்டு தனி பிரகாரமாக பெரும் காடு இருக்கும் கிழக்கு திசை நோக்கி கருப்பரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எளிய மக்கள் தங்கள் இயலாமையின் போது நீதி கேட்டு இந்த பெருங்காட்டு கருப்பரைத்தான் வேண்டுகின்றனர். நமது அழகனாச்சி அம்மன் ஆலயத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மண்ணின் பூர்வ குடிகள் இன்றைக்கும் பெருங்காடு நீ இடுந்தா கேளு என்று பெருங்காடு தெய்வத்திடம்தான் நீதி கேட்பது வழக்கமாக இருக்கின்றது. அப்படியான நமது ஆலயத்தில் தனி பிரகாரமாக சிலை வடிவம் பெற்று கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள பெருங்காட்டு கருப்பருக்கு ஆடி மாதம் வருடா வருடம் படையல் பூஜை நடைபெறுகின்றது. இப்பூஜையின் சிறப்பம்சங்களும் தனித்துவமும் தான் இந்த காணொளி உருவாக காரணமே. நெல்லுக்குண்டுப்பட்டியை பூர்வீகமாக கொண்ட மருத்துவர் சமுதாயத்திற்கு நமது ஆலயத்தின் பெருங்காட்டு கருப்பரே குலதெய்வமாகும். அதன்படி நெல்லுக்குண்டுப்பட்டி மருத்துவர் சமுதாயம் வருடா வருடம் ஆடி மாதம் உகந்த செவ்வாய்க்கிழமையை தேர்வு செய்து அன்று பகல் நல்ல நேரத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட குடும்பத்தில் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து அழகனாச்சி அம்மனுக்கு அபிஷேகம், பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். அம்மன் வழிபாடு நிறைவடைந்த பின்னர் பெண்கள் அனைவரும் வீடு திரும்புகின்றனர். மருத்துவர் சமுதாய ஆண்கள் மட்டும் ஆலயத்தில் தங்கி மாலை நேரம் இருட்ட தொடங்கிய பின்னர் பெருங்காட்டு கருப்பருக்கு படையலிட வாங்கி வந்த சேவல்களையும் இன்ன பிற சமையலுக்கான பொருள் மற்றும் பூஜை சாமான்களை கோவில் பூசாரியிடம் ஒப்படைக்கின்றனர். பெருங்காட்டு கருப்பருக்கு படைப்பதற்கான சமையல் தனி மண்பானையில் தேங்காய் கொட்டாச்சியால் செய்யப்பட்ட அகப்பையையும் பயன்படுத்தி விறகு அடுப்பில் கோவில் பூசாரிகளால்
வெள்ளை சாதமும் கோழிக்கறி குழம்பும் தயாராகிறது. தயாரான சாதம் உருண்டையாக பிடிக்கப்பட்டு கோழிக்கறியுடன் வாழை இலையில் பெருங்காட்டு கருப்பருக்கு படைக்கப்படுகிறது. நெல்லுக்குண்டுப்பட்டி மருத்துவ சமுதாயத்தின் பெரியவர்கள் பெருங்காட்டு கருப்பருக்கான ஆடிப்படையல் பூஜையில் பங்கெடுக்குமாறு அழகனாச்சி அம்மன் ஆலய பூசாரிகள் அனைவரையும் அழைக்கின்றனர். அதன்படி அன்று இரவு 2 சமுதாயத்தின் ஆண்கள் பெருமளவு சேர்வதால் கருப்பருக்கு படைப்பதற்கு சமைப்பது போலவே பெரிய மண்பானையில் வந்திருக்கும் 2 சமுதாயத்தினருக்கும் போதுமான வகையில் சமைப்பதற்கு தனியாக ஒருவர் நியமிக்கப்பட்டு கோழிக்கறி குழம்புடன் சாதம் தயாராகின்றது. இது எல்லாமே சில தெய்வங்களுக்கு அந்த காலத்துல இருந்து நம்ம பேசும்போது எச்சில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வாய் கட்டி படைக்கிறது. இந்த நம்ம பெருங்காட்டு கருப்பு, நம்ம கராப்பாறை கருப்பு, இன்னும் நிறைய தெய்வங்களுக்கு அதை பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு படைக்கிறது வரைக்கும் அவ்வளவு பக்குவமா இருந்து நம்ம படைக்கிறோம். இப்ப இங்க படைக்கிறதுக்கு ஏன் வெளியில பாத்திரங்கள்ல சமைச்சு ஏன் கொண்டு போகக்கூடாது? அதுக்குன்னு தனியா முட்டி அகப்ப முதற்கொண்டு பழைய இது யூஸ் பண்றது இல்லை. அதாவது அவங்க காணிக்கை கொடுத்து தனியா போய் புதுசா முட்டி வாங்கி அந்த முட்டியும் நம்ம பூசாரி விட்டாளுக தான் வாங்கணும். நம்மகிட்ட அவங்க கொடுத்துருவாங்க. பூசாரி விட்டாளுக அதை வாங்கிட்டு போய் முட்டியை மட்டும் வாங்கிட்டு வருவான். கடையில அகப்ப வாங்க மாட்டான். இங்கே வந்து நம்ம தேங்காய் இது ஒரு கொட்டாச்சியை வச்சு ஒரு உசிலங்குச்சி வெட்டி அதில் மாட்டி அதை சமையலுக்கு பயன்படுத்திட்டு அங்கே தனியாக படைக்கிறதுக்கு பூசாரி அவங்களே அதை சமைப்பார். சமைக்கிறது பூசாரி தான் சமைச்சு அங்கே படையலுக்குரியது போகத்தான் 4 பேர் அதிகமாக வந்தாலும் செப்பரேட்டாக, அதாவது தனியாக சமைச்சாலும் நம்ம இப்போ வருங்காலத்தில் ஆளு அதிகமாக வர்றதுனால ஒரே பானையில் வச்சு இவ்வளோ பேருக்கு செய்ய முடியாதுங்கிறதுனால அதை நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். இருந்தாலும் சாமிக்கு முன்னோர்கள் என்ன படைச்சாங்களோ அதை வழியாக அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே கராப்புற கோயிலில் செய்கிற மாதிரி தான் இங்கே அதை அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தோராயமாக இரவு 10 மணிக்கு மேல் கருப்பருக்கு மாலை அலங்காரங்கள் முடிந்து வாழை இலையில் படையலிட்டு பூஜைகள் ஆரம்பமாகின்றது. பூஜை ஆரம்பிக்கும் முன் பூசாரி தன் வாய் மூக்கு பகுதிகளை துணியால் கட்டிய பிறகே மணி அடிக்க ஆரம்பிக்கின்றார். கருப்பரின் படையலில் அறியாமல் கூட எச்சில் போன்ற எதுவும் பட்டு படையல் அசுத்தமாகி விடக்கூடாது என்ற பயம் கலந்த பக்தியையும் இதில் காண முடிகிறது. பூஜைகள் நிறைவுற்ற பிறகு கிராமத்து சாமியாடிகளான அம்மன் சாமியாடியிடமும் கரகாப்பாறை சாமியாடியிடமும் மருத்துவ சமுதாயத்தினர் அனைவரும் விழுந்து வணங்கி திருநீறு பெறுகின்றனர். அதன் பிறகு பூசாரி மருத்துவ சமுதாயத்தின் பங்காளிகளுக்கு காளாஞ்சி வழங்கி பூஜையினை நிறைவு செய்கின்றார். பூஜை முடிந்த பின்னர் கருப்பருக்கு படைக்கப்பட்ட படையலை பூசாரி இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சாப்பிடுகின்றனர். பிறகு தனியாக சமைக்கப்பட்ட பானையிலிருந்து கோழிக்கறியுடன் சமைக்கப்பட்ட சாதத்தை இலையிட்டு பரிமாறி மருத்துவ சமுதாயத்தினரும் பூசாரிகளும் வரிசையாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்து பழங்கதைகளை நினைவு கூர்ந்து ஆலயத்திலிருந்து தோராயமாக நள்ளிரவு 12 மணிக்கு வீடு திரும்புகின்றனர். நமது அழகனாச்சியம்மன் ஆலயத்தில் அனைத்து பிரகார சாமிகளுக்கும் தினப்பூஜை நடக்கிறது. இதர நாட்களில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வெவ்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து பெருங்காட்டு கருப்பருக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்து வந்தாலும் பெருங்காட்டு கருப்பு சாமிக்கு என்று மாலை நேரம் இலைகள் கூட அசையாத ஓசையற்ற இரவு நேரத்தில் அசைவ படையலிட்டு ஆடி மாதம் செவ்வாய் இரவு நடைபெறும் இந்த பூஜை தனித்துவம் வாய்ந்தது. பெருங்காட்டு கருப்பரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் நினைவு கூறுவதும் ஆகும். இவைகளை அடுத்த தலைமுறைக்கு அறிய இதை பதிவு செய்கிறோம். அதிகாரக்கோட்டை தும்பை செடியின் நிழலில் அழகனாச்சி அம்மன் வந்து அமர்ந்ததாக கதைகள் உண்டு. ஆனால் இன்று அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மகரந்தங்களை சேகரிக்கும் பூச்சி இனங்கள் அழிந்து வருவதால் ஆலயத்தை சுற்றி தும்பை செடிகளே இல்லாமல் போய்விட்டது. அப்படியாக ஏக்கர் கணக்கில் இருள் நிறைந்த காடாக இருந்த பெரிய காட்டில் நம்மை காக்க வந்த பெருங்காட்டு கருப்பரையே வணங்கிவிட்டு அவர் காத்து நின்ற காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் மனிதர்கள் வெட்டிய போதும் தாயுள்ளத்தோடு நம்மை காத்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றும் நாம் எங்கிருந்தாலும் தாயுள்ளத்தோடு நம்மை காத்து வரும் பெருங்காட்டு கருப்பருக்கு நாம் செய்யும் நன்றி அவர் கண்ணெதிரே மீதமிருக்கும் காடுகளையாவது காத்து அவர் மனம் குளிர வைக்க வேண்டும். அதற்காக ஊரணியை சுற்றிலும் நிறைய மரங்கள் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வருடம் அன்னதானத்தில் மீதமிருந்த பணத்தில் ஒரு பகுதியை ஊரணியை சுற்றி பைப்லைன் ஏற்படுத்தி மரங்களை வளர்க்க ஏற்பாடு செய்துள்ளோம். நேரத்தை செலவழித்து பார்த்த அனைவரின் இல்லங்களுக்கும் அந்த பெருங்காட்டு கருப்பர் காவல் இருக்க ஸ்ரீ அழகனாச்சி அம்மனை வேண்டி காணொளியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.